மாநில சீரியல் நாளைக்கான ப்ரோமோ இப்படி இருக்கு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாநில சீரியல் நாளைக்கான ப்ரோமோல விஜய் காவேரி மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி விஜய் கிட்ட விஜய் வெளியில நம்ம சுத்தி பார்க்கலாமா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே விஜயும் காவேரியும் வெளியில சுத்தி பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி இல்ல விஜய் என்னால நடக்க முடியல, எனக்கு கால் வலிக்கு எப்படி சொல்றாங்க. அந்த நேரத்துல விஜய் உட்கார வச்சு விஜய் காவேரிக்கு காலை பிடிச்சு விடுறாங்க. அந்த நேரத்துல சரி எப்பதான் நான் வந்து குழந்தை இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் தொட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது அதுக்கு 2-3 மாசம் ஆகும், உங்க பையனை நீங்க ஃபீல் பண்ணலாம் தொட்டு பார்த்தா அப்படி சொல்றாங்க காவேரி. ஆனா வந்துட்டு எனக்கு பையன் தான் வேண்டாம், எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றாங்க விஜய். நீ எப்படி பையன் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல காவேரி எனக்கு பையன் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் சொன்னேன் இல்ல உங்ககிட்ட எனக்கு பொண்ணு தான் வேணும், உனக்கு பையன் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு பையன் தான் வேணும், நீங்க உங்களுக்கு எதுக்கு பொண்ணு, உங்களுக்கு என்ன மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல சரி பையன் தானே உனக்கு வேணும், சரி அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சரி காவேரி உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், வா வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து போய் படுக்க சொல்றாங்க. உடனே காவேரியும் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் காவேரி நீ இங்க இருந்து போகணுமா, போக வேண்டாமே, நீ இங்கேயே இருந்து காவேரி, உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. காவேரி எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குதுங்க, ஆனா வந்து என்ன செய்ய இங்க இருந்து போய் தான் ஆகணுங்க அப்படி சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. காவேரி நீ வீட்லயே இருக்கலாம், இந்த டைம்ல எதுக்கு காவேரி ஸ்டால் எல்லாம் போட்டுக்கிட்டு, எனக்கு வருத்தமா இருக்கு காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க அம்மாவுக்கு வந்து அப்பள கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல பெர்மனண்டா வந்து வருமானம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கடுத்து நானும் வீட்லயே உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இது கேட்டுட்டு விஜய் நான் வேணா அதுக்கு சப்போர்ட் பண்றேன் காவேரி, நீ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு, அதுவும் இல்லாம நீ இப்ப கன்சீவா வேற இருக்கிற காவேரி அப்படி சொல்றாங்க. இல்லங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில நீங்க சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா வந்து அம்மா அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, அம்மா வந்து சொந்த கால்ல நிக்கணும்னு தான் நினைப்பாங்க, அதுக்கு இந்த அப்பள பிசினஸ் தான் டெவலப் பண்ணணுங்க, வேற வழி இல்லை அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி நீ சொல்றதான் பிடிவாதமா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நீ கன்சீவா இருக்கிறத வேற உங்க வீட்டுல சொல்லவே இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மாதிரி சாப்பிடாம கொள்ளாம எனக்காவது மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா என்ன பண்ண அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி அப்படியெல்லாம் இனிமேல் நடக்காதுங்க, நான் தான் சொல்றேன்ல நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் சாப்பிடாமனா நான் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல காவேரி எனக்கு என்னமோ உங்க வீட்டுல சொல்றதான் சரியா தோணுது, கன்சீவா நீ இருக்கன்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து உங்க வீட்டுல உள்ளவங்க உன கேர் எடுத்து பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க அப்படி சொன்னா அம்மா வந்து ஸ்டால் நாளைக்கு போடுறதுக்காக பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாம அம்மா என்ன மனநிலையில இப்ப இருக்கிறாங்கன்னா ரொம்ப நடக்கிற சுச்சுவேஷன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னாலும் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க, ஃபீல் பண்ணதான் செய்வாங்க, முதல்ல நீங்க வெண்ணிலா பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, அடுத்து அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தாத்தா கிட்டனாச்சும் சொல்லலாம்ல, தாத்தானாச்சும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு காவேரி இல்லைங்க இப்ப தாத்தா கிட்ட சொன்னோம்னா தாத்தா வந்து இதை வந்து நம்ம மீடியா கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம காவேரி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா வந்து சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையை வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாங்க இப்போதைக்கு, நம்ம வந்து நீங்க வெண்ணிலாவை முதல்ல பேசி அவங்க மனசை மாத்தி அவங்களை அனுப்பி வைங்க, அதுக்கு பிறகு நான் கண்டிப்பா உங்க கூடயே வந்துடுறேன் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காவேரி பேசுற, உங்க வீட்டுல சொன்னாதானே காவேரி உன்னை கேர் எடுத்து பாத்துக்குவாங்க, இப்பவே நீ வந்து உன்னை கேர் பண்ணி பாக்கலன்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் பண்ற, அப்புறம் கங்கா அக்காவை தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற, அது அங்க இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ வருத்தப்படலாமா காவேரி, நீ சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு வந்து உங்க வீட்டுல நீ கன்சீவா இருக்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும், ஏன் காவேரி பிடிவாதமா இருக்கிற, நீ சாப்பிடாம கொள்ளாம இத மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயாவே உன் மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு விஜய் சொல்றாங்க. இல்லைங்க நம்ம வருத்தப்பட மாட்டேன், இனிமேல நல்லா சாப்பிடதான் செய்வேன், நீங்க என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா, இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த நாள் இன்னைக்கு நடந்திருக்கு, அதனாலதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேங்க, உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு தான் இத்தனை நாளா நான் வருத்தத்தோட இருந்தேன், இனிமேலும் நான் வருத்தத்தோட இருக்க மாட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பேன், ஏன்னா என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு எனக்கும் தெரியும், அந்த குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சாரதா வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கங்கா வந்து கேக்குறாங்க, அம்மா இன்னும் காவேரி வரலையாமா, ஸ்டால்ல நீங்கனாச்சும் கூட போயிருக்கலாம்ல, அவளுக்கு ஒத்தாசையா இருந்திருப்பீங்களாமா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்கடி நம்ம பேச்ச எங்கடி அவ கேக்குறா, அவ முடிவெடுக்கிறது தான் பிடிவாதமா இருக்கிறா, அவ நான் வர்றேன்னு சொன்னேன், இல்லம்மா இங்க ஆள் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் போய் நீங்க ஒருக்கா பாத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. சரிடி நான் கேட்டா என்ன வர வேண்டாம் தான் சொல்லுவா, நீயே போன் பண்ண அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்றாங்க. கங்கா காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரி போனை பார்த்துட்டு அக்கா தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. சரி போன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன உடனே கங்காவும் போன் எடுத்து பேசுறாங்க. என்னக்கா கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடி ஸ்டால்ல என்ன இன்னுமா வேலை இருக்கு, நீ இன்னும் வரல,
என்ன அங்க இல்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றதுக்கு தானே போனேன், நாளைக்கு தானே எக்ஸிபிஷன், இன்னும் ஏன் வராம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க. இங்க யாராவது துணைக்கு வர சொல்லவா, மாமாவை அனுப்பிவிடவா துணைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லக்கா இல்லக்கா நானே பாத்துக்குவேன், எல்லா இதையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், கொஞ்ச நேரத்துல நானே அங்க வந்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஏடி ஏதாவது ஒத்தாசைக்கு வேணும்னா சொல்லு, கோவத்துல இருக்கிறதுனால யாரையும் கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லக்கா அப்படின்னா இல்ல, கோவம்னா இல்ல, எனக்கு இந்த ஒத்தாசைக்கு வேணும்னா நான் கூப்பிடுவேல, நாளைக்கு வந்து யாராவது என் கூட வாங்க, இன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க தானே செய்யறேன், அதனால இன்னைக்கு ஒண்ணும் தேவையில்லைக்கா, நானே கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படி சொல்றாங்க. சரிடி பாத்து வா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே போனை வச்சிடுறாங்க காவேரி. என்ன சொன்னா, எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்குவேன் அப்படின்னு தானே சொல்லியிருப்பா, அததான் என்கிட்டயும் சொன்னான் அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, வீட்டுல அக்கா வேற கால் பண்றாங்க, நான் இப்பவே வந்து வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுலங்க, நான் வீட்டுக்கு வந்து விடுறீங்களா அப்படி சொல்லிட்டு விஜய் கிட்ட கேக்குறாங்க. சரி காவேரி, இப்பவே நீ போகணும்னு நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா, ஆனா இன்னைக்கு டைம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னை போய் விடுறதுக்கு தான் எனக்கு மனசே வரல அப்படிங்கிறாங்க. சரி காவேரி, நான் வந்து உன்னை விடுறேன், நீ வந்து என்ன ரொம்ப ஹேர்ஃபுல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும் என்ன அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க கண்டிப்பா நான் நல்லா சாப்பிடுவேன், ரெஸ்ட் எடுப்பேன் அப்படி சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயோட அப்பா கிட்ட பஸ் போய் சொல்றாங்க, விஜயோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அந்த விஜய் தான் காரணம்னு சொல்லணும், நீங்க காரணம் கிடையாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ண சம்மதிப்பா, விஜய் கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா கேக்குறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வெண்ணிலா கிட்ட நானே சொல்லிடுறேன், விஜய் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணாதான் வந்து, இல்லாட்டி போலீஸ்ல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணாதான் வந்து உங்க கழுத்துல தாலி கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொன்னோம்னா அந்த பொண்ணு சம்மதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. ஆனா வெளியில விஜய் தான் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமா இருக்கணும், யார் கேட்டாலும் நீங்க அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அஜயோட அப்பாட்ட சொல்றாங்க. அஜயோட அப்பாவும் வந்து சொத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டது சரின்னு சொல்லிடுறாங்க. நீ வெண்ணிலா கிட்ட உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா, அப்பனா நான் சொல்ற மாதிரி நீ வந்து விஜய் கிட்ட பேசணும், அப்பதான் வந்து உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கும் அப்படி சொல்றாங்க. என்ன செய்யணும் நான் செய்யறேன் விஜய் கல்யாணம் முடிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு உடனே வெண்ணிலா சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராகினி, அதாவது என்ன செய்யணும்னா உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமே அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும், என்ன கல்யாணம் பண்ணலன்னா உடனே நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டணும், அப்படி பண்ணாதான் வந்து விஜய் வந்து உனக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணம் வந்து அஜயோட அப்பா தானே சொன்னாங்க, நீங்க என்ன விஜய்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, விஜய் கிடையாது அஜயோட அப்பா தான், ஆனா வந்து நீ வந்து அப்படி வந்து பிளாக்மெயில் பண்ணாதான் உனக்கு விஜய் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. வெண்ணிலாவும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொன்னதுனால ராகினி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த வெண்ணிலாவை ஈஸியா நம்ம மாத்திடலாம் போலுக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல வந்து எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராகினிக்கு சாதகமா எதுவும் நடக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்கு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.